கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். ஆமென். தேவனுடைய பெட்டி அவனுடைய வீட்டிலே இருந்தது. தேவனுடைய பிரசன்னம் அவனுடைய வீட்டிலே இருந்தது. இன்னைக்கு ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவரே, என் வீட்டிலே தேவனுடைய பிரசன்னம் இருக்கணும். ஆண்டவரே, என் வீட்டிலே தேவனுடைய பிரசன்னம் இருக்கணும். எந்த விதத்திலும் கூட ஆண்டவரே பிரசன்னம் இல்லாம போக கூடாது. ஆமென். கர்த்தருடைய மகிமை இருக்கணும். கர்த்தருடைய மகிமை எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவரே, கர்த்தருடைய மகிமை என் வீட்டிலே இருக்கணும். கர்த்தருடைய மகிமை என் வீட்டிலே இருக்கணும். என் பிள்ளைகள் ஜெபிக்கணும். என் பிள்ளைகள் வேதங்களை வாசிக்கணும். நானும் வாசிக்கணும். ஆண்டவரே, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே நான் சேவிப்பேன். நான் மாத்திரமல்ல, என் மனைவி மாத்திரமல்ல, என் பிள்ளைகளோடு கூட, என் பேர பிள்ளைகளோடு கூட, என் மனைவியோடு கூட, என் மருமகளோடு கூட, என் மருமகளோடு கூட இந்த இடத்துல நான் தேவனை ஆராதிப்பேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணும் பொழுது கர்த்தர் ஓபேத் ஏதோமை ஆசீர்வதித்த தேவன் உன் வீட்டையும் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்க என் தேவன் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரம். மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், மோசே, இனி நான் உனக்கு முன்பாக செல்ல மாட்டேன். இனி உனக்கு முன்பாக நான் செல்ல மாட்டேன். ஏன் நான் செல்ல மாட்டேன்? உன் ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். ஆமென். உன் ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார்கள். ஏது சொன்னாலும் கேட்க மாட்டார்கள். இனி நான் உனக்கு முன்பாக நான் செல்ல மாட்டேன். ஆமென். யாத்திராகமத்தின் புத்தகத்துல வீட்டிலே வாசிங்க. யாத்திராகமம் 33 வேதம் இப்படியாக சொல்கிறது, இனி நான் உனக்கு முன்பாக செல்ல மாட்டேன். என் ஜனங்கள் உன் ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்ன சொல்லி கேட்க மாட்டார்கள். அவர்கள் செய்கிறதுதான் செய்வார்கள். இனி நான் செய்ய மாட்டேன். ஆனால் எனக்கு பதிலாக நான் ஒரு தூதனை அனுப்புவேன். எனக்கு பதிலாக நான் ஒரு தூதனை அனுப்புவேன் என்று சொல்லும்போது மோசே சொல்கிறார், அதற்காக ஆண்டவரே என்னை எகிப்திலிருந்து கொண்டு வந்தீர். அதற்காக ஆண்டவரே என்னை எகிப்திலிருந்து கொண்டு வந்தீர். எகிப்தில் இருந்தபோது நீதான் ஆண்டவரை அழைத்து வந்தீர். நன்றாக கவனிங்க. எகிப்திலிருந்து அழைத்து வந்தது நீர்தானே ஆண்டவரே. எகிப்திலிருந்து அழைத்து வந்தது நீர்தானே ஆண்டவரே. இப்பொழுது நீர் இடையில விட்டு சென்றால் நான் என்ன செய்வேன்? இடையிலே விட்டு சென்றால் நான் என்ன செய்வேன்? ஏன் ஆண்டவர் இப்படி சொல்லுகிறேன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னார், மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லுவேன். ஆமென். என் ஆண்டவர் மனதுருகினார். மோசே சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமென். அந்த மோசே சொன்னாருங்க, உங்களுடைய பிரசன்னம் இல்லாம நான் போக மாட்டேன். உங்களுடைய மகிமை இல்லாம போக மாட்டேன். இன்னைக்கு நீங்க பிரசன்னம் வேணும் ஆண்டவரே, உங்களுடைய ஆராதனை வேணும். எல்லாம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எனக்கு உங்களுடைய ஆராதனை வேணும். எல்லாம் சொல்லுங்க. எனக்கு உங்களுடைய ஆராதனை வேணும். என் குடும்பத்திற்கு உங்களுடைய ஆராதனை வேணும். ஒரு தீர்மானம் பண்ணுங்க. உங்களால முடியாது, மோசேயால முடியாது. நன்றா கவனிங்க. மோசேயால முடியாது. மோசேயால அந்த வணங்கா கழுத்துள்ள ஜனங்களை திருப்ப முடியவில்லை. என் இயேசு கடந்து போனார். ஆமென். அப்பொழுது திருப்ப முடிந்தது. ஆமென். 40 வருடங்களுக்கு பின்பாக இந்த நாட்களிலே பார்க்கிறோம். எடுத்து வாசிங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். வார்த்தை எடுத்து வாசிங்க. உன் தேவனாய் கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார். பிரைஸ் தி லார்ட். 40 வருடங்களுக்கு முன்பாக தேவன் சொல்கிறார், நான் உனக்கு முன்பாக கடந்து போவேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மோசே சொல்கிறார், நான் என்றைக்கோ நான் ஜெபித்த வார்த்தையை என் தேவன் மறக்கல. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென் சொல்லுங்க. ஆமென். என்றைக்கோ நான் ஜெபித்த வார்த்தையை கர்த்தர் மறக்கல. அதை இன்றைக்கு அப்படியே செய்திருக்கிறார். ஆமென். இந்த மோசே என்றைக்கோ ஜெபித்த ஜெபங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீ எனக்கு முன்பாக செல்ல வேண்டும் என்று சொல்லி என்றைக்கோ ஜெபித்த ஜெபத்தை என் தேவன் கேட்டார். ஹல்லேலூயா. அதை மறக்கல. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஜெபத்தை மறக்காதவர். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஜெபத்தை மறக்காதவர், ஜெபத்தின் வார்த்தையை மறக்காதவர். ஆமென். ஜெபத்தை மறக்காதவர், ஜெபத்தின் வார்த்தையை மறக்காதவர், ஜெபத்தின் வாஞ்சையை என் தேவன் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். ஆமென். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஜெபத்தின் வாஞ்சையை என் தேவன் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். நீங்கள் மறந்து போகலாம். நீங்கள் ஜெபித்த ஜெபத்தை நீங்கள் மறந்து போகலாம். இந்த 2024 வருஷத்துல நீங்கள் என்னென்ன காரியத்திற்காக ஜெபித்தீர்களோ அந்த காரியத்தை நீங்கள் மறந்து போகலாம். ஆனா என் தேவன் ஒருபோதும் மறக்காதவர். ஆமென். ஜெபத்தை மறக்காதவர், ஜெபத்தை தள்ளாதவர். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே அந்த தேவன் நாட்களிலே அவர் ஜீவிக்கிற ஜீவாதிபதியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், இந்த நாட்களிலே நான் தான் அவர்களுக்கு முன்பாக போவேன். ஆமென். யார் முன்பாக போவார்? ஆமென். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போவார். ஆமென். ஆண்டவர் என் பிள்ளை மரியாதை இடத்துல ஜெபிக்கல.
ஆமென். நீங்க யார் இடத்துல ஜெபித்தீங்க? மரியா இடத்துல ஜெபித்தீங்க? மிகாவில் இடத்துல போய் ஜெபிச்சீங்க? மோசே இடத்துல போய் ஜெபிச்சீங்க? என் பிள்ளைகள் என்னிடத்திலே ஜெபித்தார்கள். ஹல்லேலூயா. என் பிள்ளைகள் மரியா இடத்துல ஜெபிக்கல, மரியா இடத்துல போய் மொட்டை போடல, என்னிடத்துல வந்தாங்க, என்னை ஆராதனை செய்தார்கள். ஆமென். என்னை ஆராதனை செய்தார்கள். ஆமென். இந்த நாட்களில் ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் ஒருவருக்கே நீ ஆராதனை செய்வாயாக. ஆமென். யார் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக? கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு கர்த்தரை நீ தேட வேண்டும். ஆமென். முழு இருதயத்தோடு. இன்னைக்கு நீங்க முழு